நண்பர்களுக்கு வணக்கம். திருமாவளவனின் விடுதலை சிறுத்தை கட்சியினரை பற்றி பொதுவாக ஒரு கருத்து நிலவுகின்றது. சிலராவது அப்படிப்பட்ட கருத்தை கொண்டிருக்கின்றார்கள். அது என்னவென்றால், நாங்கள் பல காலமாக ஒடுக்கப்பட்டோம் என்று சொல்லிக்கொண்டே அதையே காரணமாக காட்டி இப்பொழுது அவர்கள் வன்முறையிலே இறங்குகின்றார்கள். மற்றவர்களை வன்முறை மூலம் ஒடுக்குவதற்கு இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள், மற்றவர்களை அடக்கி ஒடுக்குகின்றார்கள் என்பதுதான் அந்த கருத்து. அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அல்லது அந்த கட்சியை சேர்ந்தவர்களிலே சிலர் அடிக்கடி அடாவடி செயல்களிலே ஈடுபடுகின்றார்கள், வன்முறையிலே இறங்குகின்றார்கள். கட்ட பஞ்சாயத்து, கட்டாய மாமூல் வசூல் போன்றவையெல்லாம் அடிக்கடி நடக்கின்றன. எந்த கட்சியிலுமே சிலர் இப்படித்தான் இருப்பார்கள். அதற்காக அந்த கட்சியின் தலைவரான திருமாவளவன் அவர்களையே குறை சொல்ல முடியுமா என்று கேட்டால், குறை சொல்ல முடியும், குறை சொல்ல வேண்டும் என்பதுதான் பதிலாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்தான், திருமாவளவன் தான் படி, உழை, முன்னேறு என்றெல்லாம் நல்லபடி அறிவுறுத்தி தன்னுடைய சமூக மக்களை மேம்படுவதற்கு பதிலாக அடங்கமறு, அத்துமீறு, திருப்பி அடி என்று வன்முறையை தூண்டுகின்ற வகையிலேயே பேசியிருக்கின்றார். அதைத்தான் தொண்டர்கள் செய்வார்கள், அவர்கள் வேறு எதை செய்வார்கள்? இப்படி திருமாவளவன் அவர்களை பற்றியும் அவருடைய கட்சியிலே இருக்கின்ற சிலரை பற்றியும் நிலவுகின்ற கருத்து, சிலரிடையே நிலவுகின்ற கருத்து உண்மைதான் என்று மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கின்றார்கள் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள். திருமாவளவன் சென்று கொண்டிருந்த காரின் முன்பக்கமாக ஒரு ஸ்கூட்டர் செல்கின்றது. அந்த ஸ்கூட்டர் பின்பக்கமாக இருக்கின்ற தன்னுடைய வண்டியை இடித்தது என்று கூறுகின்றார் திருமாவளவன். அதனால் கோபம் கொண்டு அவருடைய ஆட்கள் ஸ்கூட்டரிலே இருந்தவரை திட்டினார்கள் என்று முதலிலே சமாதானம் கூறினார் திருமாவளவன். ஆனால் ஸ்கூட்டரிலே இருந்தவர், ஒரு வழக்கறிஞர், அடிக்கப்பட்டார், திருமாவளவனின் ஆட்கள் அவரை அடித்தே போட்டார்கள் என்பது தெரிந்ததும் பிளேட்டை மாற்றினார் திருமாவளவன். ஸ்கூட்டரிலே இருந்து இறங்கி எங்களை நோக்கி வந்து முறைத்தார், அடிக்க வந்தார், அதனால்தான் எங்கள் கட்சியின் ஆட்கள் அவரை அடித்தார்கள் என்று முன்னால் கூறியதை மாற்றி கூறினார் திருமாவளவன். ஆனால் அப்படிப்பட்ட கூற்றை பற்றி கூட பொதுமக்களிடையே எரிச்சலும் எதிர்ப்பும் கிளம்பியிருக்கின்றன. ஸ்கூட்டரிலே சென்றவர் முறைத்தார் என்பது உண்மை என்றே வைத்து கொண்டாலும், முறைத்தால் அடிப்பீர்களா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. அந்த கேள்விக்கு திருமாவளவனால் பதில் சொல்ல முடியவில்லை. பொதுவாகவே வன்முறையிலே இறங்குவது ஒரு தவறான செயல். இந்த சம்பவத்திலோ தகுந்த வலிமையான காரணம் எதுவும் இல்லாமலேயே விசிகாவை சேர்ந்தவர்கள் வன்முறையிலே இறங்கியிருக்கின்றார்கள். வழக்கறிஞரை போட்டு அடித்திருக்கின்றார்கள். ஸ்கூட்டரை, அந்த வழக்கறிஞர் சென்று கொண்டிருந்த ஸ்கூட்டரை தள்ளிவிட்டு கீழே தள்ளியிருக்கின்றார்கள். அந்த செய்கைகளையெல்லாம் நியாயப்படுத்த முடியாமல், சமாளிக்க முடியாமல் திருமா திணறுகின்றார். இது வெளிப்படையாக தெரிகின்றது. இதற்கு எல்லாமே, இப்படிப்பட்ட கட்சியினரின் வன்முறை எல்லாவற்றுக்குமே திருமாவளவன் தான் பொறுப்பு ஏற்க வேண்டும். அந்த கட்சியின் தலைவர் என்கின்ற தார்மீக பொறுப்பு மட்டும் அல்லாமல், அவர்களை தூண்டிவிடும் விதமாக ஏற்கனவே கூறியபடி அடங்கமறு, அத்துமீறு, திருப்பி அடி என்றெல்லாம் வன்முறையை தூண்டுகின்ற வகையிலே அவர் பேசியிருப்பதனால் அவர்தான் பதில் கூற வேண்டியிருக்கின்றது. அவரால் பதில் கூற முடியாது, அதை சமாளிக்கவும் முடியாது, நடந்த விஷயங்களை சமாளித்து மழுப்பவும் முடியாது. எனவே இந்த சம்பவத்தை கண்டித்து வழக்கறிஞர்கள் சிலர் ஆர்ப்பாட்டத்திலே இறங்கினார்கள். அப்படி ஆர்ப்பாட்டம் நடத்துவது ஒரு சரியான செயல்தான். இதனால், இப்படிப்பட்ட நிகழ்வுகளினால் எல்லாம் அந்த குறிப்பிட்ட நிகழ்வு, ஸ்கூட்டரிலே சென்று கொண்டிருந்தவரை விசிகேவினர் போட்டு தாக்கிய நிகழ்வு பரவலாக எல்லோரிடையேயும் பரவிவிட்டது. அதனால் எல்லோருமே என்ன கட்சி இது என்று முகங்களை சுளித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆளும் கட்சியான திமுகவின் கூட்டணி கட்சியாக இருப்பதால் தான் இப்படிப்பட்ட ஒரு திமிரும் தெனாவட்டும் அந்த கட்சியினருக்கு வந்திருக்கின்றன என்பதுதான் பொதுவான அபிப்பிராயம். அப்படித்தான் நானும் கருதுகின்றேன். அப்படிப்பட்ட ஒரு கருத்துக்கு வலிமை சேர்க்கின்ற விதமாகத்தான் திமுகவின் தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் நடந்து கொள்கின்றன. அடிப்படையிலேயே குண்டர்களின் கட்சியான திமுகவும் சரி, இப்பொழுது குண்டர்களின் கட்சியாக வெகு வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்ற விசிகாவும் சரி, திருந்தப் போவதே இல்லை. எனவே மக்கள்தான் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைமையை திருத்தி சரி செய்ய வேண்டும். எப்படி? வன்முறையினாலா? இல்லை, அது சரியான பலனை கொடுக்காது, அது சரியான செயல் இல்லவும் இல்லை. காவல்துறையிலேயே புகார் அளிப்பதன் மூலமாகவா? அதுவும் நடக்கப் போவது இல்லை. ஏனென்றால் காவல்துறை, ஏவல்துறை என்பது எல்லோரும் அறிந்ததுதான். அப்படியானால் மக்கள் செய்ய வேண்டியது தான் என்ன? திமுகவையும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் சரி, தேர்தல்களிலே முற்றிலுமாக நிராகரிப்பதுதான்.
அது ஒன்றுதான் ஒரே வழி. அந்த செய்கையின் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட அடாவடி தனத்தை எல்லாம் அடக்க முடியும், விசிகாவை கட்டுப்படுத்த முடியும். இதையெல்லாம் பார்த்தும் பாராமல் இருக்கின்ற திமுகவையும் கட்டுப்படுத்த முடியும். அதற்கு மாறாக இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வாக்களித்து அவர்களை மீண்டும் ஆட்சிக்கட்டிலே அமர்த்தினால் வருங்காலம் சட்டம் ஒழுங்கு என்கின்ற விஷயத்திலே மிக மிக பயங்கரமானதாக இருக்கும். கடைகளிலேயும் சாலைகளிலும் நடக்கின்ற இப்படிப்பட்ட செயல்கள், வன்முறை செயல்கள், அடாவடித்தனம் நமது பக்கத்து வீட்டிலே ஒரு நாள் நடக்கும், பிறகு நம் வீட்டிலேயும் ஒரு நாள் நடக்கும். அதன் பிறகு அப்படிப்பட்ட நிகழ்வு நமக்கு நடந்த பிறகு வயிற்றிலும் வாயிலும் அடித்துக்கொண்டு குய்யோ முறையோ என்று கதறிக்கொண்டிருப்பதிலே ஒரு பலனும் இல்லை. வாக்குச்சீட்டின் வலிமையை, வாக்கு எந்திரத்தின் வலிமையை நாம் அனைவரும் உணர வேண்டும். சொல்லப்போனால் என்னுடைய இந்த கருத்தை விட மிக அதீதமான கருத்தையும் வெளிப்படுத்தியிருக்கின்றார் திரு மாரிதாஸ். அவர் என்ன கூறுகின்றார் என்றால், விடுதலை சிறுத்தை கட்சியை மட்டுமல்ல, அந்த கட்சி எந்த கூட்டணியிலே இருந்தாலும் அந்த கூட்டணிக்கே வாக்களிக்காதீர்கள் என்பதுதான் அவருடைய அறைகூவல். விசிகாவை உள்ளடக்கிய ஒரு கூட்டணிக்கு வாக்களிக்கவே கூடாது என்பதுதான் அவர் கருத்து. பல நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தையினரின் அராஜகத்தையும் அடாவடித்தனத்தையும் பார்த்தால் அந்த கருத்து சரியான கருத்து என்றுதான் நானும் கருதுகின்றேன். இப்படிப்பட்டவர்களை கட்டுப்படுத்த தவறினால் நாளை உங்கள் நிலம் உங்களுடையது அல்ல, உங்களுடைய வீடு உங்களுடையதாக இல்லாமல் போய்விடும். பொதுமக்கள் சிந்திக்க வேண்டும், சரியான முறையிலே வாக்களிக்க வேண்டும். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.